அவரகம் சென்னை வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் மதுராந்தகம் ஹெலிபேட்டில் இப்போது தரையிறங்கி இருக்கிறார். அவரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரை ஹெலிபேடிலேயே வரவேற்கிறார். இதேபோல கூட்டணி கட்சித் தலைவர்களும் அவர்களை வரவேற்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் தேர்தல் பரப்புரை மாநாட்டு பொதுக்கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்தில் மிக பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டமே தேசிய ஜனநாயக அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் கட்சிகளை முடிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான கூட்டமாக இருக்கிறது என்பதால் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு மேலும் புதிதாக இந்த கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இது போக புதிய நீதி கட்சி தலைவர் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர் ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அந்த கட்சியின் தலைவர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். இதனால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த பொதுக்கூட்ட மேடையில் பங்கேற்க இருப்பதும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியின் திமுக கூட்டணிக்கு எதிரான கூட்டணியின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். இதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து அவர் தனி விமானம் மூலமாக மீனம்பாக்கம் வந்து மீனம்பாக்கத்தில் இருந்து கூட்டம் நடைபெறக்கூடிய மதுராந்தகத்திற்கு ஹெலிபேடில் வந்து இறங்கி இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பொதுக்கூட்ட மேடையில் ஏறி பேச இருக்கிறார். இந்த பேச்சின் போது திமுக ஆட்சியை மற்றும் அதில் நடைபெறக்கூடிய பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டும் வகையில் இன்று காலையிலேயே அவர் போட்ட ட்விட்டர் பதிவு, அதற்கு பதிலடியாக முதலமைச்சர் போட்ட ட்விட்டர் பதிவு ஆகியவை மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் ரீதியான தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது. தமிழகத்தில் இந்த திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக மற்றும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய மக்கள் மற்றும் ஹெலிபேடில் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி இறங்கி இருக்கிறார். அவரை தமிழக பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவரை வரவேற்று அங்கிருந்து ரோட் ஷோவாக ஹெலிபேடில் இருந்து அந்த மாநாடு நடைபெறும் கூட்டத்தலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்து செல்கிறார்கள். வழிநெடுகிலும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் திமுக அரசுக்கு, திமுக கூட்டணிக்கு எதிராக அவர்கள் வைக்கக்கூடிய பிரச்சாரத்தின் முதல் தொடக்கமாக இந்த பொதுக்கூட்டம், இந்த மேடை மதுராந்தகம் பொதுக்கூட்ட மேடை இருக்கிறது. இந்த மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய பேச்சு அடுத்த தேர்தல் வியூகம் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வியூகம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கும் இன்றைய கூட்டத்தில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்தில் ஹெலிகாப்டரில் தரையிறங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறார். அங்கிருந்து காரில் அவர் மதுராந்தகம் அந்த ஹெலிபேடில் இருந்து பொதுக்கூட்ட மேடைக்கு செல்கிறார். சாலையின் இருமருங்கிலும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு நின்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த வரவேற்பை அளிக்க இருக்கிறார்கள். இதன் பின்னர் கூட்டணி கட்சி தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றும் உரையானது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார வியூகம் மற்றும் தேர்தல் பரப்புரையின் திட்டம், இது தவிர கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான அந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்கான அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதும் வகையில் அவருடைய பேச்சு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதிதாக இணைந்துள்ள டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவின் அந்த சின்னம் இடம்பெற்றதற்கு டாக்டர் ராமதாஸ் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த சூழ்நிலையில் இப்போது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸை இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா மற்றும் தேமுதிகவை இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதியாகிவிட்டதா என்பது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் இந்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் இபிஎஸ் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பேசுகையில் அந்த தமிழக தேர்தல் திமுக கூட்டணிக்கு எதிரான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார வியூகமானது இந்த கூட்டத்தில் ஆற்றும் உரைகளின் மூலமாக தெரிய வரும். அதற்கு பின்னர் இதன் தொடர்ச்சியாக மேலும் சில கட்சிகளை இணைக்கும் முயற்சி, புதிய தமிழகம், தேமுதிக ஆகியவற்றையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படாததால் இன்றைய கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கவில்லை. இதற்கு அடுத்து அவர்களையும் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் இப்போது மதுராந்தகத்திலிருந்து அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வாகனத்தில் ரோட் ஷோ மூலமாக அந்த அழைத்து செல்லப்படுகிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் அவருடன் இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உரையாற்றும் காட்சிகளை நேரலையில் காணலாம். ஆபரகம்.